வணக்கம். இந்த நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பியில் ரெக்யர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட் லெவலில் வந்து நமக்கு வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஓப்பனிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 21/10/2025. இது கிராஜுவேட். அண்டர் கிராஜுவேட் பார்த்தீங்கன்னா 28/10/2025. க்ளோசிங் டேட் அண்ட் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா கிராஜுவேட்டுக்கு 20/11/2025, அண்டர் கிராஜுவேட் 27/11/2025 போட்டிருக்காங்க. இதில் காலி பணியிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் கிராஜுவேட்டில் என்னென்ன போஸ்ட்டுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட், சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், டிராஃபிக் அசிஸ்டண்ட். இந்த ஜாப்ஸ் எல்லாமே கிராஜுவேட் லெவலில். இதுக்கான இனிஷியல் பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் கம் சூப்பர்வைசர் அண்ட் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு 35,400 rupees, குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட், சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், டிராஃபிக் அசிஸ்டன்ட் சீனியர் கம் டைப்பிஸ்ட் 29,200. இது டிராஃபிக் அசிஸ்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 25,500. இதில் வந்து ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 18லேருந்து 33 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். வேக்கன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5,800 வேக்கன்சிஸ் இருக்குது. இது நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் அண்டர் கிராஜுவேட் பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் அவங்களுக்கு வந்து 21,700 rupees, அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் அண்ட் ட்ரெயின்ஸ் கிளர்க் வந்து 19,900. அதில் பார்த்தீங்க அவங்களோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 18லேருந்து 30 இயர்ஸ். அதுக்கான வேக்கன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3,050. இவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து இதில் இருக்குது. கிராஜுவேட் லெவல் அண்ட் அண்டர் கிராஜுவேட் லெவல்னு தனித்தனியாக நமக்கு வேக்கன்சிஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசரோட வேக்கன்சிஸ் வந்து 161, ஸ்டேஷன் மாஸ்டரோட வேக்கன்சிஸ் வந்து 615, குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் வந்து 3,423 வேக்கன்சிஸ், ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 921. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் கிளர்க் டைப்பிஸ்ட் வந்து 638, டிராஃபிக் அசிஸ்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 59. இது கிராஜுவேட் லெவலில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அண்டர் கிராஜுவேட் லெவலோட வேக்கன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் டிக்கெட் கம் டிக்கெட் கிளர்க்கு பார்த்தீங்கன்னா 2,424 வேக்கன்சிஸ் இருக்குது. அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 394 வேக்கன்சிஸ், ஜூனியர் கிளர்க் டைப்பிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 163, ட்ரெயின்ஸ் கிளர்க் பார்த்தீங்க அப்படின்னா 77 வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் வந்து என்னென்ன போஸ்ட்டுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர் வந்து ஏதேனும் ஒரு துறையில் வந்து பட்டப்படிப்பு, அதாவது கிராஜுவேஷன்ஸ் இன் எனி டிசிப்ளின், ஸ்டேஷன் மாஸ்டரும் கிராஜுவேஷன்ஸ் இன் எனி டிசிப்ளின், குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் கிராஜுவேஷன்ஸ் இன் எனி டிசிப்ளின், ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் அண்ட் சீனியர் கிளர்க் டைப்பிஸ்ட் எல்லாமே கிராஜுவேஷன்ஸ் இன் எனி டிசிப்ளின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க், அக்கௌண்ட் கிளர்க் டைப்பிஸ்ட், ஜூனியர் கிளர்க் டைப்பிஸ்ட் அண்ட் ட்ரெயின் கிளர்க் டைப்பிஸ்டில் வந்து 12th வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தா போதும், 12th பாஸ் ஆனால் போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஏஜ் லிமிட் வந்து இதிலே கொடுத்துருக்காங்க. நான் டெக்னிக்கல் பாப்புலர் கிராஜுவேட்டோட நான் டெக்னிக்கல் வந்து கிராஜுவேட் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து 33 இயர்ஸ். அதே இது இப்போ அண்டர் கிராஜுவேட்னா 18லேருந்து 30 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது 33, இது 30 இயர்ஸ். அதுக்கான சேலரி இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஷார்ட் நோட்டீஸ் தான். இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா October 21 வந்து நமக்கு அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் நமக்கு ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. இதில் என்னென்ன எக்ஸாம்லாம் வைப்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அண்டு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் அண்டு CBAT. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் அண்டு மெடிக்கல் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க.
விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபீமேல் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் மைனாரிட்டிஸ் ஆர் இபிசி செக்ஷன்ஸ் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 250 ருபீஸ் வந்து நம்ம பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற கேட்டகரிஸில் இருக்கவங்களுக்கு 500 பேமெண்ட் பண்ணணும். நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு 1 வந்து நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 400 ருபீஸ் வந்து நமக்கு ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸை வந்து எந்த வெப் போர்ட்டலில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா www.rrbchennai.government.in ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸில் தான் நீங்கள் போய் அந்த வெப்சைட்டில் தான் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும். இது கண்டிப்பாக நம்ம ஆன்லைன் மோடில் மட்டும்தான் இதை அப்ளை பண்ண முடியும். பேமெண்ட்டும் நம்ம ஆன்லைன் மோடில் மட்டும்தான் பண்ண போகணும். ஃபஸ்ட் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ஷார்ட் நோட்டீஸ் மட்டும்தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டில் இன்னும் ரிலீஸ் பண்ணலை. அது ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம்.